பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2025 பௌர்ணமி. அன்புக்கு இனியவர்களே, இது தவக்காலம். நம்மளுடைய கர்த்தராகிய தேவன் 40 பகலும் 40 இரவும் உபவாசித்து ஜெபித்த நாட்கள் இவை. அவர் ஒரு பரீட்சை எழுத தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள் இவை. பிசாசானவனுடைய 3 சோதனைகளை ஜெயிக்கும்படியாக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார் நம் கர்த்தராகிய தேவன். நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட இந்த 40 நாட்கள் நாம் மேற்கொண்டுகிற தவ முயற்சிகள், இந்த நோன்பு, மீதமுள்ள 325 நாட்கள் பிசாசானோட சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய நாட்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மளுடைய பலகீனங்களை குறித்து நமக்கே தெரியாது, ஆனால் பிசாசானவன் அறிந்திருக்கிறான். எந்த பலவீனத்திலே இந்த மனுஷன் விழுவான் என்று அவன் திட்டம் தீட்டி சரியான விதத்திலே அவன் கையாளுகிற பொழுது மனிதர்கள் அநேக நேரம் அந்த பலவீனத்திற்கு நாம் விழுந்து விடுகிறோம். கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியாராலே நிரப்பப்பட்டு 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். இப்போ இயேசு சுவாமிக்கு பசிக்கிறது, அவர் சரீரம் பசியுற்றிருக்கிறது, ஹல்லேலூயா இருக்கிறது. இந்த பலவீனத்தை அறிந்த பிசாசானவன் தைரியமாக கர்த்தருக்கு முன்பு வந்து நிற்கிறான். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். நீ தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் இந்த கற்களை அப்பங்களாக மாற்றும்படி சொல்லும் என்றான். இது எப்படியாப்பட்ட ஒரு சோதனை? பிசாசானவன் சொல்லுகிறான், நீ இந்த உபவாசத்தை என் விருப்பத்தின்படி முடி, தேவனுடைய விருப்பத்தின்படி அல்ல. ஒருவேளை இயேசு சுவாமி அந்த கற்களை அப்பங்களாக மாற்றி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இப்படித்தான் வரும். நான் பிறருக்கு உதவி செய்ய கொஞ்சம் திருடுவது தப்பே இல்லையே, நான் என்ன தினந்தோறும் குடித்து கொண்டிருக்கிறேனா? மாதத்துக்கு ஒரு முறை தானே மருந்து போல குடிக்கிறேன். நான் ஒரு தவறான உறவில் இருக்கிறேன், ஆனால் அது எப்படி தவறாகும்? அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த ஆணுக்கோ இதில் உடன்பாடு உண்டு, இதில் இஷ்டம் தானே. என் நலனுக்கோசம் ஒரு வேளை நான் மாந்திரிக காரியங்களை செய்தால் அதில் என்ன தவறு? என் தகப்பனார் இடத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை நான் எடுத்துக்கொண்டால் அது என்ன தவறு இருக்கிறது? நான் அவர் பிள்ளை அல்லவா? எனக்கு அந்த அளவுக்கு கூட உரிமை கிடையாதா? பிசாசானவன் நம் காதுகளிலே உரைக்கிற இனிப்பான பொய்கள் இவை. இந்த பொய்களுக்கு அநேக நேரம் மனுஷர்கள் விழுந்துவிட்டு தவறு செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசு சுவாமிக்கு முன்பு கூட பிசாசானவன் இப்படியாய்ப்பட்ட ஒரு சோதனையை தான் வைக்கிறான். இப்போதைக்கு உன் தேவை என்ன? உனக்கு பசியுற்றிருக்கிறாய், இதோ இந்த கற்களை அப்பங்களாக மாற்றி தின்றுவிடு. அதுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற பதில் என்ன? ஜெயிக்கிற காரியம் என்ன? இந்த இடத்துல மக்களை வாழ வைப்பது வெறும் அப்பம் மாத்திரமல்ல, மக்களின் வாழ்வு தேவனின் வார்த்தைகளை சார்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி தான் நாம் வாழ வேண்டும். மாம்சத்திலே சோதிக்கிற பிசாசுக்கு நாம் ஜெயிக்கும்படியாய் வார்த்தைகளிலே நாம் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளின்படி நம்மளுடைய வாழ்வை நாம் ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்தோமே என்றால் பிசாசானவன் நம் சரீரத்தில் சோதிக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை நிச்சயமாக நாம் ஜெயிக்க முடியும். பிசாசானவனை ஜெயிக்க
வார்த்தையினாலே நாம் பலப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமேன்.